மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். அது நிற்க தகாத இடத்திலே நீங்கள் அதை நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள் என்று இயேசு இங்கே பயங்கரமான எச்சரிக்கையை கொடுக்கிறார். இங்கே பாழாக்குகிற அருவருப்பு என்பது யூதர்களின் பரிசுத்த இடமான எருசலேம் தேவாலயத்தில் அல்லது அதை சுற்றியுள்ள ஒரு பகுதியில் நடக்கவிருக்கும் ஒரு புனிதமற்ற அருவருப்பான செயலையே குறிக்கிறது. இதை பற்றி தானியேல் தீர்க்கதரிசியும் முன்னதாகவே குறிப்பிடுகிறார், இயேசுவும் இங்கே குறிப்பிடுகிறார். இந்த அடையாளம் தென்பட்டவுடன் எருசலேம் யூதேயா நாட்டில் உள்ள மக்கள் உடனே மலைகளுக்கு ஓடிப்போங்கள், இது எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் அவசரமாக செய்யப்பட வேண்டிய ஒன்று என்று இயேசு முன்னதாகவே எச்சரிக்கை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, வீட்டின் மேல் இருப்பவன் கீழே இறங்கி தன் உடைமைகளை கூட எடுத்துக்கொள்ள கூடாது. வயலில் வேலை செய்பவன் தன் வஸ்திரத்தை எடுக்க கூட திரும்பி பார்க்க கூடாது. எந்த ஒரு பொருளையும் விட உயிரை காப்பாற்றுவதே முக்கியம் என்பதை இயேசு இங்கே வலியுறுத்துகிறார். ஐயோ, கர்ப்பிணி பெண்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் இந்த நேரம் மிகவும் கடினமாவே இருக்குமே என்று இயேசு சொல்லி வருத்தப்படுகிறார். அவர்கள் வேகமாக ஓட முடியாமல் பரிதவிப்பார்களே. அது மட்டுமல்ல, நீங்கள் ஓடி போவது மழைக்காலத்தில் நடக்காமல் இருக்க வேண்டும் என்று நீங்கள் இப்போதே வேண்டிக் கொள்ளுங்கள், ஏனெனில் மழையும் குளிரும் பயணத்தை இன்னும் கடினமாக்குமே என்று இயேசு யூதர்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். இந்த தீர்க்க தரிசனம் உண்மையிலேயே நடந்ததா? ஆம். கிபி 70 ரோம படைத்தலைவரான டைட்டஸ் தலைமையில் எருசலேம் நகரத்தையும் தேவாலயத்தையும் முற்றுகையிட்டு அழித்த போது இந்த நிகழ்வு நடந்தது. ரோம பேரரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்த பல்வேறு யூத குழுக்கள் இருந்தன. இதில் ஜிலோட் மற்றும் சிகாரிகள் என்ற யூத குழுக்கள் மிக முக்கியமானவர்கள். எருசலேம் ரோமர்களால் முற்றுகையிடப்பட்ட போது ஜிலோட் மற்றும் சிகாரிகள் உட்பட பல்வேறு யூத கிளர்ச்சி குழுக்கள் தங்களுக்குள்ளேயே சண்டையிட்டு கொண்டனர். ஒரு குழு மற்றொரு குழுவின் கட்டுப்பாட்டில் இருந்த உணவு சேமிப்பு கிடங்குகளை தீ வைத்து அழித்தது. இது நகரில் பெரும் பஞ்சத்தை ஏற்படுத்தியது. இது ரோமர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமைந்தது. டைட்டஸ் யூதர்களின் பஸ்கா பண்டிகைக்கு சில நாட்களுக்கு முன்பே எருசலேமை முற்றுகையிட தொடங்கினார். பண்டிகைக்காக எருசலேமில் பெரும் அளவில் யூதர்கள் கூடியிருந்ததால் ரோமர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்தது. ரோமர்கள் தேவாலயத்தை ஆக்கிரமித்த போது இயேசு குறிப்பிட்டது போல அந்த சட்டத்திற்கு புறம்பான அருவருப்பான செயல் தேவாலயத்திற்குள் நடந்தது. அப்போது இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள், கிறிஸ்தவர்கள் இயேசுவின் வார்த்தைகளை நினைத்து ரோம படைகள் நகரத்தை நெருங்கும் முன்னரே அங்கிருந்து தப்பித்து பெல்லா என்ற பாதுகாப்பான இடத்திற்கு ஓடி போனதாக வரலாறு கூறுகிறது. இதே போன்று தானியேல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் என்கிற தீர்க்க தரிசனத்தை தானியேல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். தானியேல் சொன்ன இந்த தீர்க்க தரிசனம் நடந்ததா? ஆம். கிமு 175 முதல் கிமு 164 வரை சிரியாவை ஆண்ட செலூக்கிய பேரரசரான ஆன்டியோகஸ் எபிபானிஸ் என்பவர் யூத வரலாற்றிலேயே மிக மோசமான ஒரு அரசராக கருதப்படுகிறார். இந்த ஆன்டியோகஸ் யூதர்களின் ஓய்வு நாளை கடைபிடிப்பது, விருத்த சேதனம் செய்வது மற்றும் யூத சட்டங்களை பின்பற்றுவது போன்றவற்றை முற்றிலுமாக தடை செய்தார். இந்த விதிமுறைகளை மீறியவர்களை கடுமையாக தண்டித்தார். அது மட்டுமல்ல, ஆன்டியோகஸ் எருசலேம் தேவாலயத்தை தீட்டுப்படுத்தி தேவாலயத்தின் பலிபீடத்தில் கிரேக்க கடவுளான சியோஸ் சிலையை பிரதிஷ்டை செய்து அங்கு பன்றிகளை பலியிட செய்தார். யூத மதத்தில் பன்றி ஒரு அசுத்தமான விலங்காக கருதப்படுகிறது. இது யூதர்களுக்கு பெரும் அவமானமாக இருந்தது. தானியேல் தீர்க்கதரிசியும் இயேசுவும் சொன்ன இந்த தீர்க்க தரிசனங்கள் அந்த கிறிஸ்து காலத்தில் நடக்க போகும் சம்பவங்களுக்கும் ஒரு எச்சரிக்கை செய்தியாகத்தான் இருக்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் நடக்கும். இது எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுடைய பரிசுத்த ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். வெளிப்படுத்துதல் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி எழும்பும் 2ஆம் மிருகம் காயப்பட்டும் உயிரோடு இருக்கிற 1ஆம் மிருகத்தை போல் பேசும் ஒரு சிலையை உண்டாக்கி அந்த சிலைக்கு ஆவி கொடுத்து பேசும் சக்தியும் கொடுத்து அந்த சிலையை வணங்காதவர்களை
கொள்ளுவதற்கு அதிகாரமும் கொடுக்கும். இதே போல் தானியேல் 9:27 சொல்லப்பட்டபடி ஒரு வாரத்திற்கு அநேகரோடு அவன் உடன்படிக்கை பண்ணுவான். அந்த வாரம் பாதி சென்ற போது பரிசுத்த ஆலயத்தில் செய்யப்படும் பலியையும் காணிக்கையும் நிறுத்தி போடுவான். இந்த நேரத்தில் பாலாக்கும் அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கும் போது அதை பார்ப்பவர்கள் ஓடி போங்கள் என்று யூதர்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை செய்தியாக இயேசு சொல்கிறார். ஏனெனில் அந்நாட்களில் மிகுந்த உபத்திரவம் உண்டாயிருக்கும். ஆம், நாம் மிகவும் கடைசி காலத்தில் இருக்கிறோம். இயேசு சொன்ன அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த செய்தியை கேட்கும் நாம் ஒவ்வொருவரும் அந்தி கிறிஸ்து காலத்தில் இருந்து தப்பிக்க வேண்டுமானால் 10 கன்னிகைகளில் 5 பேர் எப்படி ஆயத்தமா இருந்தார்களோ அவர்களை போல நாமும் ஆயத்தமாவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.